கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனை கூட சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. இந்த நேரத்திலையும் டிசம்பர் 8ஆம் தேதி ஆலயத்து நான்சர்ச் வள்ளுவர் நகர் ஆராதனை சின்னவர் கூட போயிட்டு வரும்போது வந்தாச்சு. அவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் வீட்டுக்கு கடந்து செல்லும்போது எப்போதும் வேகமாக போகும்போது எனக்கு எந்த அடியும் பட்டதில்லை. வேகமாக போகக்கூடாது. ஸ்லோவாக போகும்போது மொபைல் அடிச்சது. தெரியாமல் மொபைல் எடுக்கும்போது ஒரு கேபிள், ஒயர் கேபிள், அது சிசரில் கட் பண்ணாதான் கட் ஆகும். ஆனால் அந்த கேபிள் நடுவில் இருந்துச்சு. நான் போகிற வழியில் அது என் கழுத்தில் பட்டு நான் கீழே விழுந்தேன். அந்த கேபிள் அறுந்தது. அந்த கேபிள் மட்டும் அருகாமல் இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவரோட கிருபை என்னை காத்தது. அது மாத்திரமில்லை, செப்டம்பர் 19ஆம் தேதி எங்கள் அப்பா மறுமைக்கு கடந்து போயிட்டாங்க. உலகப்பூர்வமாக அப்பா இல்லாட்டியும் இதுவரைக்கும் நல்ல தகப்பனாக இருந்து இயேசு நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கார், இனியும் நடப்பார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஆண்டவர் நல்ல சபையை கொடுத்துருக்காங்க. நான் தவறி விழும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் போதகர் மூலியமாக எங்களை வழி நடத்துகிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. இந்த சபையை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த சபை மூலியமா எங்களுக்கு இந்த சபை குடும்பத்தை கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.